பூண்டி கலைச்செல்வம் மல்லிகா ஆகியோருடைய திருநிலை செல்வி டாக்டர் கலையழகி அவர்களுக்கும் திரு நந்தகோபால் மேற்கொண்டார் திருமதி சோபனா அவருடைய குமாரன் திருவளச்செல்வன் டாக்டர் ராம் பாலாஜி அவர்களுக்கும் நம்முடைய அன்பான வாழ்த்துக்களோடு இந்த மணவிழா நிகழ்ச்சி நிறைவேறியிருக்கிறது. முத்தமிழக தலைவர் கலைஞருடைய நண்பர் என்ற பெருமையை பெற்ற நினைவில் வாழக்கூடிய பூண்டி கிருஷ்ணசாமி அவர்களுடைய இல்லத்தில் நடக்கக்கூடிய இந்த திருமண விழாவில் நாமெல்லாம் கலந்து கொண்டு மணமக்களை வாழ்த்தி கொண்டிருக்கிறோம். அதில் குறிப்பாக இந்த மணவிழா நிகழ்ச்சியை தலைமை பொறுப்பை ஏற்று மணவிழாவை நடத்தி வைத்து அதே நேரத்தில் மணமக்களை வாழ்த்தக்கூடிய ஒரு சிறப்பான வாய்ப்பை பெற்றமைக்காக நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன், பெருமைப்படுகிறேன். கழகம் தொடங்கிய நாளிலிருந்து கொரடாச்சேரி பகுதியில் பேரூர் கழகத்தினுடைய செயலாளர் பொறுப்பை ஏற்று கழகம் நடத்தியிருக்கக்கூடிய போராட்டங்களில் அனைத்திலும் பங்கெடுத்தவர் நம்முடைய பூண்டியார் அவர்கள். அவருடைய வழியிலே இயக்கப்பணியாற்றி கழகத்தோடைய உள்ளங்களில் சிறப்பான இடத்தை பெற்றவர் நம்முடைய கழக தீரர் பூண்டி கலைச்செல்வன் அவர்கள். அவருடைய அருமை தம்பியாக இன்றைக்கு திருவாரூர் மாவட்ட கழகத்தினுடைய பொறுப்பை ஏற்று பணியாற்றிக் கொண்டிருக்கக்கூடிய திருவாரூர் சட்டமன்ற உறுப்பினர் பூண்டி கலைவாணன் அவர்கள் இன்றைக்கு இந்த மணவிழா நிகழ்ச்சிக்கு பொறுப்பேற்று இதை சிறப்பான வகையில் நடத்தி கொண்டிருக்கிறார். இப்படி ஆயிரக்கணக்கான குடும்பங்கள் இன்றைக்கு இந்த இயக்கத்திற்காக உழைத்துக் கொண்டிருக்கிறது, பணியாற்றிக் கொண்டிருக்கிறது, பாடுபட்டுக் கொண்டிருக்கிறது. அதைத்தான் நம்முடைய தம்பி உதயநிதி அவர்கள் பெருமையோடு எடுத்து சொன்னார். தோல்வி வெற்றி என்பது இரண்டே சமமாக கருதி பாடுபட்டுக் கொண்டிருக்கக்கூடிய தொண்டன் தான் திமுக என்பதை யாரும் மறைக்க முடியாது. ஏதோ இன்றைக்கு நடைபெற்று முடிந்திருக்கக்கூடிய தேர்தலில் ஏதோ நாம் தோற்றுவிட்டது மாதிரி, அதுவும் படுதோல்வி அடைந்து விட்டது மாதிரி, இத்தோடு திமுக கதை முடிஞ்சிருச்சு அப்படி என்று கவிதை இரங்கற் பாடுவதற்கு கூட முன்வந்திருக்கிறார்கள். நம்முடைய இன எதிரிகள் அந்த சூழ்ச்சியிலே இன்றைக்கு ஈடுபட்டிருக்கிறார்கள். ஆனால் திமுக பொறுத்த வரைக்கும் எத்தனையோ தேர்தலை பார்த்திருக்கு. 1949 தொடங்கிய நம்முடைய கழகம் தொடர்ந்து 52 நடைபெற்ற தேர்தலாக இருந்தாலும் சரி, 57 நடைபெற்ற தேர்தலாக இருந்தாலும் சரி, 62 நடைபெற்றிருக்கக்கூடிய தேர்தலாக இருந்தாலும் சரி, அதற்கு பிறகு 67 நடைபெற்றிருக்கக்கூடிய தேர்தலாக இருந்தாலும் சரி, 71 இப்படி தொடர்ந்து நடைபெற்றிருக்கக்கூடிய தேர்தல்களில் பல வெற்றிகளை கண்டதுண்டு, பல தோல்விகளையும் நாம் சந்தித்திருக்கிறோம். ஆனால் தோல்வியடைய நேரத்தில் தான் திமுக எப்பொழுதுமே ஒரு பினிக்ஸ் பறவையை போல கிளர்ந்து எழக்கூடிய நிலையில அது வரும். இங்கே கூட பேசியவர்கள் எல்லாம் ஏதோ ஒரு சோகத்தில் இருப்பது போல நான் பார்க்கிறேன். நாங்கள் மட்டும் இல்லை, இந்த மேடையில் இருக்கக்கூடிய மட்டும் இல்லை, எதிரில் இருக்கக்கூடிய கூட இங்கே சோகமாக உட்கார்ந்து காட்சி பார்க்கிறேன். நாம் சோகப்பட இருக்க வேண்டிய அவசியமும் இல்லை. நாம் தான் இன்றைக்கு ஆட்சியில் இருக்கிறோம். நம்முடைய திட்டங்களை பற்றி நான் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. 5 வருஷம் ஆட்சி பொறுப்பில் இருந்தப்போ தமிழ்நாட்டு மக்களுக்கு, ஏழை எளியவர்களுக்கு, விவசாய பெருங்குடி மக்களுக்கு, நெசவாளர்களுக்கு, தொழிலாளர் தோழர்களுக்கு, அடித்தளத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய பிற்படுத்தப்பட்ட தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு
மாணவர்களுக்கு, மாணவியர்களுக்கு, பெண்களுக்கு, மகளிருக்கு, ஆசிரியர்களுக்கு, இப்படி எல்லா தரப்பு மக்களுக்கும் பல்வேறு திட்டங்களை நிறைவேற்றிய ஆட்சி நம்முடைய திராவிட மாடல் ஆட்சி என்பதை யாரும் மறைத்திட முடியாது. நான் வெற்றி வாய்ப்பு இழந்து புதிய ஆட்சி பொறுப்பேற்ற போது புதிய ஆட்சிக்கு பொறுப்பேற்றக்கூடியவர்களுக்கு நான் வாழ்த்து சொன்னேன். நீங்கள் படிச்சிருப்பீங்க, அந்த அறிக்கையை படிச்சிருப்பீங்க. வாழ்த்து சொல்லுவது சொன்னேன். புதிதாக ஆட்சிக்கு வந்திருக்கக்கூடியவர்களுக்கு வாழ்த்துக்கள். ஆட்சி பொறுப்பேற்றக்கூடியவர்களுக்கு ஒரு வேண்டுகோள், திராவிட மாடல் ஆட்சி காலத்தில் நிறைவேற்றியிருக்கக்கூடிய திட்டங்களை எல்லாம் நீங்கள் தொடர்ந்து நிறைவேற்ற வேண்டும் என்று ஒரு கோரிக்கை வச்சேன். ஆக நாம் வைத்திருக்கக்கூடிய கோரிக்கை இன்றைக்கு அது எப்படி நிறைவேற்றப்பட்டிருக்கிறது என்பதை இன்றைக்கு கண்கூடாக பார்க்கிறோம். ஆகவேதான் சொன்னேன், நாம் தான் இன்றைக்கு ஆட்சியில் இருக்கிறோம். நான் தேர்தல் நேரத்தில் சொன்னேன், இந்த திட்டம் இருக்கிற வரைக்கும் நாம் பெண்களுக்கு, மாணவர்களுக்கு, மாணவிகளுக்கு செய்திருக்கக்கூடிய சாதனைகள் எல்லாம் யாராலும் மாற்றிட முடியாது. ஆக திட்டம் நடக்கிற வரைக்கும் திராவிட மாடல் ஆட்சி தான் தமிழ்நாட்டில் நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு நான் சொன்னேன். அதுதான் இன்றைக்கு இருக்கக்கூடிய நிலை. ஆக இந்த தேர்தல் தோல்வியை பார்த்து நான் சிதறிடலை, மன சோர்வடைந்திடலை. 234 தொகுதிகளில் இன்றைக்கு என்ன நிலை, எப்படி வெற்றி பெற்றிருக்கிறோம், எப்படி வெற்றி வாய்ப்பு இழந்திருக்கிறோம், என்ன காரணம் அதை பற்றி ஆய்வு செய்வதற்காக நான் ஒரு குழுவை நியமிச்சிருக்கிறோம். 86 பேரில் அடங்கிய ஒரு குழு அமைக்கப்பட்டு 234 தொகுதிக்கு இன்றிலிருந்து அந்த குழு பெறப்பட்டு ஆய்வு நடத்தியிருக்கு. அந்த ஆய்வின் போது நம்ம இடத்துல என்ன குறை, நம்ம இடத்துல என்ன பிரச்சனை, மக்கள் என்ன நினைச்சிருக்கிறாங்க, எது விட்டு போயிருக்கு, ஏன் இந்த வெற்றி வாய்ப்பை இழந்திருக்கிறோம், ஏன் இந்த தொகுதியில் வெற்றி பெற்றிருக்கோம், இந்த தொகுதியில் வெற்றி பெறலை என்பதை பற்றி ஆய்வு செய்வதற்காக ஒரு குழு அமைக்கப்பட்டிருக்கு. அந்த குழு மட்டும் இல்லை, உடன்பிறப்பே வா என்ற தலைப்பில் ஒரு வெப்சைட்டையும் ஆரம்பிச்சிருக்கிறோம். ஆக அந்த வெப்சைட்டில் கழக அமைப்பை சார்ந்தவர்கள் மட்டும் இல்லை, பொதுமக்களும் அரசியலுக்கு அப்பாற்பட்டவர்களும் அதில் தன்னுடைய கருத்துக்களை வெளியிடலாம் என்று அந்த வெப்சைட்டையும் தொடங்கி இருக்கிறோம். ஆகவே இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் சொல்லணும்னா, நம்முடைய கட்சி என்பது ஒரு கட்டமைப்பு கொண்டிருக்கக்கூடிய கட்சி. எப்போ நாடாளுமன்ற தேர்தல் முடிஞ்சதோ, நாடாளுமன்ற தேர்தல் முடிஞ்சதற்கு பிறகு நாம் நம்முடைய பணியை தொடங்கிட்டோம். தேர்தல் பணியை, சட்டமன்ற தொகுதியுடைய தேர்தல் பணியை நம்ம அப்பயே தொடங்கிட்டோம். பாகமுகர்கள் அமைச்சோம், பூத் கமிட்டி அமைச்சோம், ஒன்றிணைவும் வா என்ற தலைப்பில் கழக உறுப்பினரை சேர்க்கிற அந்த பணியை தொடங்கினோம். எஸ்ஐஆர் பணியை முடித்தோம். அதற்கு பிறகு இளைஞரணி மண்டல மாநாடுகள் நடத்தணும், மகளிரணி மண்டல மாநாடுகள் நடத்தணும், பாகமுகர்களை எல்லாம் அழைத்து மண்டல மாநாடு நடத்தணும். ஒவ்வொரு தொகுதிக்கும் பொறுப்பாளர் நியமித்தோம். மண்டல அளவில் அதற்கும் சில பொறுப்பாளர் அமைச்சோம். இவ்வளவு பணிகளையும் செஞ்சு ஏன் நாம் ஆட்சிக்கு வர முடியல? ஆனால் எந்த பணியும் செய்யாமல் வாக்காளர் சந்திக்கல, பாகமுகர்கள் நியமிக்கல, பூத் ஏஜென்ட் அமைக்கல, இன்னும் சொல்லணும்னா கவுண்டிங் ஏஜென்ட் கூட பல இடங்கள் நியமிக்கல. அப்படிப்பட்டவர்கள் இன்றைக்கு வெற்றி பெற்று ஆட்சிக்கு வந்திருக்கிறாங்க. அது தவறு இல்லை. ஆனால் அது என்ன நடந்திருக்கு, சோசியல் மீடியா. ஆக சோசியல் மீடியாவை இன்ஸ்டாகிராம் சொல்லக்கூடிய அதை பயன்படுத்தி ரொம்ப சுலபமாக சிறு பிள்ளைகளை, குழந்தைகளை பிரச்சாரம் செய்ய வச்சு அவர்களை, அவருடைய பேரன்கள், அவருடைய தாத்தாக்களை, அப்பாக்களை, அம்மாக்களை, அவங்க வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவங்களிடத்தில் அந்த குழந்தைகள் மூலமாக பிரச்சாரங்களை நடத்தி ஒரு திட்டமிட்ட பணி நடந்து முடிந்திருக்கு. ஆக அது நம்முடைய கணக்கு சரியாமல் போய்விட்டது. ஆனால் இனிமேல் நாம் உஷாராக இருந்து அதையும் முறியடிக்கக்கூடிய வகையில் அந்த பணியை நாம் நிறைவேற்றுவதற்கு திட்டங்கள் எல்லாம் தீட்டியிருக்கிறோம். எனவே நீங்கள் எதை பற்றியும் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நம்முடைய கழகம் இருக்கு, நம்முடைய இயக்கம் இருக்கு, நாங்கள் இருக்கிறோம். எதை பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. மீண்டும் நாம் தான் ஆட்சிக்கு வருவோம்.
வருவோம் என்ற நம்பிக்கையோடு பணியாற்றுங்கள். எனக்கு இருக்கக்கூடிய கவலையெல்லாம் இந்த 5 ஆண்டுகள் நிறைவேற்றிய திட்டப்பணிகளுக்கு தொடர்ந்து இன்னும் பல பணிகள் நிறைவேற்றியிருப்போம். இன்னும் 5 ஆண்டு காலம் எனக்கு அந்த வாய்ப்பு கிடைத்திருந்தால் இன்னும் பல பணிகள் நிறைவேற்றியிருப்போம். அது தடைபட்டு போயிருக்கிறது. அதை எப்படியாவது நாம் எதிர்க்கட்சியாக இருந்திருந்தாலும் இன்றைக்கு நாம் மக்களிடத்திலே போராட்டங்களை ஆர்ப்பாட்டங்களை உரிமையோடு எடுத்து சொல்லக்கூடிய அந்த வகையில் நம்முடைய கடமையை ஆற்றுவோம் என்று எடுத்து சொல்லி இன்றைக்கு மனக்கோலம் கொண்டிருக்கக்கூடிய மணமக்களை நான் அன்போடு கேட்டுக்கொள்ள விரும்புவது, புரட்சி கவிஞர் பாவேந்தர் பாரதிதாசன் எடுத்து சொல்லியிருக்கக்கூடிய வீட்டிற்கு விளக்காய் நாட்டிற்கு தொண்டர்களாய் நீங்கள் வாழுங்கள் 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 என்று சொல்லி உங்களுக்கு பிறக்கக்கூடிய குழந்தைகளுக்கு அழகான தமிழ் பெயரை சூட்டுங்கள் என்று கேட்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.